ரத்தம் சுகம் தரும். இயேசுவின் ரத்தம் விடுதலை தரும். ரத்தம் விடுதலை தரும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும். இயேசுவின் ரத்தம் சுகம் தரும். இயேசுவின் ரத்தம் விடுதலை தரும். அவருக்கு சாட்சிய வாழ்ந்திடு. இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும். இயேசுவின் ரத்தம் சுகம் தரும். இயேசுவின் ரத்தம் விடுதலை தரும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தரும். இயேசுவின் ரத்தம் சுகம் தரும். இயேசுவின் ரத்தம் விடுதலை தரும். இன்னைக்கு நகோமி பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நகோமி என்றால் இன்பம், மகிழ்ச்சி, மனோகரமான அர்த்தம். தன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்தல் தான் நகோமி. அவள் கணவர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கு என்றால் தேவனே என்னுடைய ராஜான்னு அர்த்தம். பேரில் மட்டும்தான் தேவனை ராஜாவாக வைத்திருந்தார், ஆனால் அனுபவத்தில் இல்லை. தேவனை அறிந்தும் ஆசீர்வாதம் பெறாமலே இறந்து போனவர் தான் எலிமெலேக்கு. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தபடினால கர்த்தர் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டாரு. தேசத்துல பஞ்சம் உண்டானது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். இப்படிப்பட்ட நல்ல தேசத்தை விட்டு போக எலிமெலேக்கு தீர்மானம் பண்ணி குடும்பமா போறாரு. நகோமி சொல்றா, நான் நிறைவுள்ளவளா போனேன், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்னு சொல்றா. இந்த இடத்துல கர்த்தர் இவங்களை போக சொல்லல. ஒரு ஊரே பஞ்சத்துல இருக்கும்போது தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எலிமெலேக்கு நினைச்சிட்டு மோவாபுக்கு வந்துட்டு, இப்ப கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து தனித்தவளான பிறகு சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்னு சொல்றது தவறு. சரி, கணவருக்காக வந்தவள் கணவர் இறந்த பிறகு எனக்கு இந்த ஊர்ல யார் இருக்கா, என் சொந்த ஊருக்கே போகலாம்னு நகோமி தீர்மானம் பண்ணி பிள்ளைகள் 2 பேரையும் பெத்லெஹேம் கூட்டிட்டு போயிருக்கலாம். அதை செய்யாம ஆண்டவர் கோபமூட்டும் விதமா மோவாப்லேயே 2 பிள்ளைகளுக்கும் பெண் எடுக்கிறா. கர்த்தருடைய கோபம் இன்னும் அதிகமாகி 2 மகன்களுக்கும் 10 வருஷம் குழந்தைகள் இல்லை. இப்போ நகோமி தன் தவற உணர்ந்து சொந்த ஊர் போகலாம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கல. இந்த நிலையில தான் கர்த்தர் 2 பசங்களும் எடுத்துக்கொண்டாரு. இப்போ தனிமை அவளை வாட்டுது. இப்போதான் பெத்லெஹேமுக்கு போகணும்னு எண்ணம் வருது. தன் 2 மருமகள்களையும் தகப்பன் வீட்டுக்கு போக சொல்றா. தன்னோட இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா. ஓர்பால் தன் மாமியாரை முத்தமிட்டு போனா. ஆனா ரூத் தன்னை விட்டு போகாம மன உறுதியா தன்னோடு வந்ததையும், உன் தேவன் தான் என்னுடைய தேவன், உன் ஜனம் என்னுடைய ஜனம்னு சொன்னான். இப்போ நகோமி தன் தவற உணர்ந்தா. தன் மருமகளை மகளா எண்ணினா. மாமியார் மருமகளுக்கு ஏற்ற துணையான போவாச திருமணம் செய்து வைத்தா. எந்த இடத்துல நீ நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்கன்னு சொன்னாலோ, இன்று அதே இடத்துல நகோமின்னா மகிழ்ச்சி, இன்பம் என்ற அர்த்தத்தின்படிக்கு தன் வாழ்நாட்களை மகிழ்ச்சியா வாழ கர்த்தர் கிருபை செய்தார். வேதத்துல சிறந்த மாமியாருக்கு உதாரணமா நகோமி இருந்தாங்க. நாமும் சில நேரங்களில் சுயமா முடிவெடுத்து பல பிரச்சனைகளை சந்தித்து கடைசியில் கர்த்தர் தான் இந்த பாடுகளை எனக்கு அனுமதித்தார்னு சொல்லக்கூடாது. நமக்கு வருகிற போராட்டங்களை, பிரச்சனைகளை இருக்கிற இடத்துல சமாளிக்க ஆண்டவருடைய தயவு இறக்க மாத்திரமே நம்ம வேண்டும்னு தவிர நம்ம சுயமா முடிவெடுக்க கூடாது. ஓகேவா குட்டீஸ்? பாய் செல்லுங்களா.